கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். நாடும் நகரமும் செழிக்க தொழில் செய்வோம். மூவா மாணிக்கம் மன்கோவின் இலக்கிய கூட்டம், இலக்கிய நிகழ்வுகள். ஒரு சின்ன கதை. மைய தலைமை கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீனர்கள், அந்த காலத்தில் ஹீனர்கள் அப்படிங்கிறவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க ஒரு நாடோடிகளாகவே இருந்திருக்காங்க. அடுத்த நாட்டுகளுக்கெல்லாம் போய் அவங்க கூலிப்படையாகவே வேலை செஞ்சு அவங்க தர்ற அந்த சன்மானத்தை வீடியோ பார்த்தா எனக்கு பேசுவாங்க. எடுத்துக்கான கதையாக சொல்லிக்கிறேன், அதை பார்க்காம வழியை விடுவாங்க. அப்படி அந்த வீரத்தை அந்த குழந்தைகளுக்கு அவங்க பழக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு வீர ஆட்கள் தான் ஹீனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுதுலேயே வீரம்னு சொல்லுவோம், நம்ம இலக்கியத்தில் வீரம் சொல்லுவாங்க. பிறந்த குழந்தைகள் இறந்துருச்சு அப்படின்னா, சின்ன குழந்தைகள் இறந்துருச்சு அப்படின்னா அதை வாள்குண்டு கீறி வாள் வச்சு கீறுவாங்க. இல்லாட்டி அதை ஒரு கீறி அந்த ரத்த வர மாதிரி அவங்க விழுப்புண்ணோட தான் சாகுறாங்க. சும்மா ஏனோதானோன்னு சாகு நம்ம இலக்கியத்திலே இருக்குது, சங்க இலக்கியத்திலே இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். அவங்க தன்னுடைய முகத்தை ஒரு கவசம் அணியறதுக்கு தன்னோட முகத்தை சப்பையாக்கி வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கைகள் கத்தி வீசுறதுக்கும் அவங்களுடைய தோள்கள் ஈட்டி வீசுறதுக்கும் அவங்களுடைய கால்கள் குதிரையில் போகும்போது குதிச்சு தட்டி போகிறதுக்கும் சவாரி செய்வதற்கும் அவங்க கால்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒரு வீரத்தை காட்டுறது மாதிரி அவங்க வாழ்ந்துருந்துருக்காங்க. நாடோடிகள், அவங்க ஒரு நாடோடிகள் தான். ஐரோப்பியாவில் இதில் அட்லா அப்படிங்கிறவர் இவங்களெல்லாம் கண்டு ரொம்ப கொதிச்சு எழுந்திருக்கிறாரு. இப்படி ஒரு அங்கே இங்கே அந்தந்த நாடுகளுக்கு போய் இவங்க வீணர்கள் இப்படி நாடோடிகளாக திரிகிறாங்களோ அவங்க எல்லாம் நம்ம உண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களிடையே போய் பேசுகிறாரு. அவங்களுக்குள்ள ஒரு தலைவரை உருவாக்கி, ஒரு கூட்ட தலைவரை வச்சு ஒரு தலைவரை உருவாக்கி விடுறாரு. அவங்க முன்னாடி போய் உங்களுடைய இனிமேலுடைய வாழ்வு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பளம் அப்படின்னு சொல்கிறது, ஒரு வரைமுறையை அவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி போய் காமிக்கிறாரு. இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை, இனிமேல் நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், ஒரு நாடோடிகளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டு அவர் சொல்கிறாரு. ரொம்ப பல மொழி அவர் ஐரோப்பியாவில் அட்லா அப்படிங்கிறது ஒரு பெரிய குதிரைப்படை தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அந்த படைகளை கண்டாவே மக்கள் ஒரு பயத்தோடையும் போருக்கு போகிறப்ப ஒரு உற்சாகத்தோடையும் ரொம்ப ஆரவாரமாக அந்த படைகளை பார்த்து பழகி இருக்கிறாங்க. அவர் நிறைய பேர் அவருடைய படைகளை சேர்த்துருக்கிறாரு. அதில் பல மொழி பேசுகிறவங்க, பல உடைகளை அணிகிறவங்க. இது ஒரு கருத்து தான். யார் சண்டைக்கு போனாலும் சரி, எந்த மன்னர் சண்டைக்கு போனாலும் சரி, அவங்க சொந்த பந்தங்கள் அந்த இதோட அவங்களுடைய மிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்காது. மிலிட்ரி ஃபோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2000 பேர் 5000 பேர் இருக்கான். 1,00,000 பேர் தட்டணும்னா அந்த ஊரில் 1,00,000 பேர் எந்த காலம்? இப்போ தான் நம்ம நாட்டு ஜனத்தொகையில் 1,00,000 பேர் கூட்டம் கொடுக்குது. அதுக்கு முன்னாடி 1,00,000 பேர்லாம் இருக்கணும். ஒரு ஊரில் ஒரு மாகாணத்திலேயே 1,00,000 பேர் இருக்கான். அண்ணா 4 கோடி மக்களுக்கு தலைவன். எப்போ? அண்ணா பீரியடில் 65. இன்றைக்கி 8 கோடி 10 கோடி. அதுக்கு முன்னாடி 1 கோடி. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டிலே மொத்தமாக 10,000 பேர் 50,000 பேர் 1,00,000 பேர் இருந்திருக்கலாம். இப்போ இது மாதிரி கூட்ட முடியாது. அப்போ யார் அந்த ஏற்கனவே இருந்த போரிட்டு வந்தவங்கள தோற்றவங்களை பூரா சேர்த்துக்கிறது, கூலிகளை விவசாயிகளை பூரா சேர்த்துக்கிறது, வேற ஒரு ஊர்லலாம் இருப்பாங்க, கூட குறையாக நடத்துக்கிறவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு பூரா சம்பளம் கொடுத்து சேர்த்துக்கிறது. இந்த மாதிரி பல மொழி பல கலாச்சாரங்களோட சேர்த்துக்கும் போது அவங்களுடைய சாதாரண இயல்புலேருந்து மீண்டு வரணும். எப்படி வர முடியும்? அந்த தலைமை சொல்கிறாங்க இல்லையா, அந்த தலைமை அவங்கள உற்சாகமாக பேசி அது அவங்க தட்டி எழுப்பி, உணர்வுகளை தட்டி எழுப்பி, அந்த தட்டி எழுப்புறதுக்கு உண்டான அனைத்து விதமான செயல்பாடுகளும் உள்ள மனிதர்களை மட்டும்தான் மைய தலைமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு.